ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சென்னையிலேருந்து பொள்ளாச்சி டு சென்னைக்கு ட்ரெயின் சம்மந்தமாக தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சென்னையிலேருந்து பொள்ளாச்சிக்கு நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு ட்ரெயின் இருக்குது. ட்ரெயின் நம்பர் 22651. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரலில் நைட்டு கிளம்புற இந்த ட்ரெயின் 9:40 கிளம்புற இந்த ட்ரெயின் பொள்ளாச்சிக்கு இந்த ட்ரெயின் காலையில் 7:52க்கு போய் சேருது. பாலக்காடு வரைக்கும் போகக்கூடிய இந்த ட்ரெயின் பழனி, பொள்ளாச்சியிலேருந்து பாலக்காடு வழியாக போகுது. 10 மணி நேரம் 12 நிமிஷம் ட்ராவல் டைம் ஆகுது. ஸோ வாரத்தில் 7 நாளும் போகுது. ஸோ இதே ட்ரெயின் ரிட்டன் சாயந்தரம் பொள்ளாச்சிக்கு சாயந்தரம் 5:15க்கு வர இந்த ட்ரெயின் விடிய காத்தில் 4:05க்கு வருது. ஸோ அதே 10 மணி நேரம் 50 நிமிஷத்தில் வருது, 7 நாளும் போகுது. ஸோ இந்த ட்ரெயினோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நிறையா ஏரியாவை கவர் பண்ணிட்டு வருது. அதாவது சேலம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாமக்கல், கரூர் போகுது. அதே போல் சேலத்துலேருந்து திண்டுக்கல் போகிறவங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. அதே போல் திண்டுக்கல்லேருந்து பொள்ளாச்சி வரவங்களுக்கு இந்த ட்ரெயின் ரூட்டாக இருக்குது. ட்ராபேக் அப்படிங்கிறது அதே தான். என்னென்னா ட்ராவல் டைமிங். நீங்கள் பொள்ளாச்சி வரணும் அப்படின்னா கோயம்புத்தூர்லேருந்து நீங்கள் பாலக்காடு வந்தாலே, பொள்ளாச்சி வந்தாலே உங்களுக்கு ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸ். பட் சுற்றி வரதுங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்குது. இந்த ட்ரெயின் ஒரே ட்ரெயின் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ரிசர்வேஷனுக்கான ஆப்ஷன்ஸும் ரொம்ப சீட் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கிது. இது போக வேறு என்னென்ன, இந்த பொள்ளாச்சி போகிறவங்களுக்கு சென்னையிலேருந்து வேறு வாய்ப்பே இல்லையான்னு கேட்டிங்கன்னா 2 ரூட் இருக்குது. அதில் ஒரு ரூட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் வருது. இப்போ நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து நீங்கள் பொள்ளாச்சி வரணும் அப்படின்னா உங்களுக்கு கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி போகிறதுக்கு மொத்தம் 4 ட்ரெயின் இருக்குது. அதில் 2 பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 அன்ரிசர்வ் ட்ரெயின். ஒரு ட்ரெயின் மேட்டுப்பாளையத்துலேருந்து தூத்துக்குடி வரைக்கும் போகக்கூடிய ரிசர்வ்டு ட்ரெயின். இந்த ட்ரெயின் வாரத்தில் 2 நாள் தான் இருக்குது, ஞாயிற்றுக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும். ஸோ மீதி இருக்கிற 3 ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் சென்னையிலேருந்து 5:20க்கு இந்த ட்ரெயின் கிளம்புற 2 ட்ரெயின் பொள்ளாச்சிக்கு 6:35. ஸோ கிட்டத்தட்ட 1.25 மணி நேரத்தில் இந்த ட்ரெயின் கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி போகுது. ஸோ இந்த ட்ரெயினுக்கு நம்ம போகிறதுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5:20க்கு இந்த ட்ரெயின் சென்னை காலையில் 1வது பிளாட்ஃபார்மில் கிளம்புற இந்த ட்ரெயினுக்கு நீங்கள் பிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், 5:20க்கு முன்னாடியே நீங்கள் கோயம்புத்தூர் வரணும். அப்படிங்கும்போது உங்களுக்கு நீலகிரி எக்ஸ்பிரஸ். ஸோ இந்த ட்ரெயின் நைட்டு 9:05க்கு நீங்கள் பிடிச்சிக்கோங்க. 9:05க்கு இந்த ட்ரெயினை பிடிச்சி கவர் பண்ணிட்டீங்கன்னா காலையில் 5:10க்கு நீங்கள் 3வது பிளாட்ஃபார்மில் இறங்கிட்டிங்கன்னா அங்கேருந்து அடுத்த 10 நிமிஷத்தில் நீங்கள் பொள்ளாச்சி ட்ரெயினை பிடிச்சிங்கன்னா நீங்கள் 6:30க்கெலாம் நீங்கள் போயிட முடியும். அதையும் விட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி பிளான் பண்ணுங்கள். ஆலப்புழா, மங்களூர் எக்ஸ்பிரஸ், ஈவன் மங்களூர் எக்ஸ்பிரஸ் பிடிச்சி நீங்கள் போத்தனூர் ஜங்ஷனில் இறங்குனீங்கன்னா கூட பெட்டர் தான். ஏன்னா அந்த ட்ரெயின் போத்தனூர் வழியாக தான் போகும். உங்களுக்கு நடுவில் சிக்னல்ஸ் இதெல்லாம் போட்டாங்கன்னா கிட்டத்தட்ட 4 மணிங்கிறது நீங்கள் ஒரு மணி நேரம் கிட்ட நீங்கள் காலையில் பகல் நேரத்தில் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா, ஒரு டீ சாப்பிட்டு வெயிட் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த ட்ரெயினை கேட்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் பொள்ளாச்சி போய் சேர்ந்துட முடியும். அடுத்ததாக அந்த ட்ரெயினை பிடிச்சிங்கன்னா காலையில் 6:30க்கு போயிடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மத்தியானம் 2:30 மணிக்கு கோயம்புத்தூர்லேருந்து ஒரு ட்ரெயின் இருக்குது. ஸோ 2:30 மணிங்கும் போது இருக்கிறவங்களுக்கே சூப்பரான ஒரு ஆப்ஷன் இருக்குது. என்னென்னா காலையில் கோவை எக்ஸ்பிரஸ் 6:10க்கு நீங்கள் காலையில் கோவை எக்ஸ்பிரஸ் சென்னை சென்ட்ரலில் பிடிச்சிங்கன்னா கோயம்புத்தூருக்கு 2:05க்கு போய் இறங்கிடலாம். வெளியே போயிட்டோ இல்லை நீங்கள் கொஞ்சம் ஏதாவது ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு ஒரு 20 நிமிஷம் டைம் எடுத்துக்கிட்டு நீங்கள் அந்த மதுரை போகிற இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸை பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு 3:30 மணிக்கெலாம் நீங்கள் பொள்ளாச்சி போய் சேர்ந்துட முடியும். இந்த ட்ரெயின் வாரத்தில் 7 நாள் இருக்குது. ஸோ இது ஒரு சூப்பரான ஆப்ஷன்ஸ். அதை விட்டிங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி போகிறதுக்கு சாயந்தரம் 6:40க்கு ஒரு ட்ரெயின் இருக்குது. ஆனால் 6:40க்கு நீங்கள் ஏறணும் அப்படிங்கும்போது என்ன பண்ணணும், 6:40க்கு நீங்கள் ஏறணும்னா உங்களுக்கு 2:15க்கு இருக்கக்கூடிய சதாப்தியில் நீங்கள் வந்தீங்கன்னா தான் அந்த ட்ரெயினை பிடிக்க முடியும். அப்போ அதை விட்டுட்டிங்கன்னா ஜெய்ப்பூர்லேருந்து கோயம்புத்தூர் போகிற வண்டியும் பார்த்திங்கன்னா சாயந்தரம் 4:50க்கு தான் வருது. ஆனால் இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா சாயந்தரம் 6:40க்கு கிளம்புது. ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கிற ஜெய்ப்பூர் டு கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ் அந்த வண்டியில் நீங்கள் வந்தாலும் பிடிச்சிக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் பாட்னாலேருந்து வரக்கூடிய இந்த ட்ரெயின் நீங்கள் வந்தாலும் சரி, நீங்கள் அந்த ட்ரெயினை கவர் பண்ணிக்கலாம். ஆனால் உங்களுக்கு அந்த பெஸ்ட்டு ஃபெசிலிட்டிங்கிறது காலையில் கோவை எக்ஸ்பிரஸ் பிடிச்சி நீங்கள் போகிறது ஒன்று பெட்டர். ஓகே, அதையும் விட்டுட்டிங்கன்னா அடுத்த ஆப்ஷன் என்னென்னா நைட்டு மேட்டுப்பாளையம் போகிற ட்ரெயின் 8:30 மணிக்கு இந்த ட்ரெயின் கோயம்புத்தூரில் கிளம்புது. 9:30க்கு இந்த ட்ரெயின் போய் 1 மணி நேரத்தில் சேருது. 8:30 மணிங்கும்போது உங்களுக்கு அந்த டைமிங்க்கு நீங்கள் சென்னையிலேருந்து வரத்துக்கான ட்ரெயினே கிடையாது. நீங்கள் வெஸ்ட் கோஸ்ட்டில் இறங்கும்போதே நீங்கள் நைட்டு 9:30 மணி ஆகிடும். ஸோ பெட்டர் நீங்கள் பொள்ளாச்சி நீங்கள் போகிறீங்க அப்படின்னா காலையில் இந்த 2 ட்ரெயினை கவர் பண்ணிக்கோங்க. அதை விட்டுட்டிங்கன்னா பெட்டர் நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் கோயம்புத்தூரே வரத்துக்கு முன்னாடி நீங்கள் திருப்பூரில் இறங்கிக்கோங்க. திருப்பூரில் இறங்குனீங்கன்னா திருப்பூர்லேருந்து ஏகப்பட்ட பஸ்ஸஸ் பொள்ளாச்சிக்கு இருக்குது. 65
கிலோமீட்டர் தான். நீங்கள் 1.5 மணி நேரத்தில் நீங்கள் கோயம்புத்தூர் வர அந்த 1 மணி நேரம் டிஸ்டன்ஸில் நீங்கள் 1.5 மணி நேரத்தில் நீங்கள் வந்து பொள்ளாச்சியே போயிட முடியும். ஸோ இது ஒரு ஆப்ஷன். சரி, இப்போ நீங்கள் வந்து சென்னையிலேருந்து நீங்கள் பொள்ளாச்சி வரத்துக்கு சரி, அடுத்ததாக பொள்ளாச்சியிலேருந்து நீங்கள் திருப்பி சென்னை வரணும் இல்லையா, அதுக்கான ஆப்ஷன் பார்க்கலாம். ஸோ பொள்ளாச்சியிலேருந்து நீங்கள் சென்னை வரணும்னா காலையில் 4:50க்கு ஒரு ட்ரெயின், அது தூத்துக்குடியிலேருந்து மேட்டுப்பாளையம் வரக்கூடிய இந்த ட்ரெயின் வந்து 6:32க்கு தான் வந்து உங்களுக்கு வந்து கோயம்புத்தூர் வருது. பொள்ளாச்சியில் 4:50க்கு ஏறினீங்கன்னா கோயம்புத்தூரில் 6:32. ஆனால் அந்த ட்ரெயினில் ஏறும்போது என்ன ட்ராபேக் அப்படின்னா, நீங்கள் 6 மணிக்கு மேலே உங்களுக்கு வந்து 6:20க்கே உங்களுக்கு வந்து கோயம்புத்தூர்லேருந்து சென்னை போகிற கோவை எக்ஸ்பிரஸ் போயிடும். அதை விட்டிங்கன்னா 7:35க்கு வெஸ்ட் கோஸ்ட் இருக்குது, நீங்கள் அந்த ட்ரெயினை வேணால் பிடிச்சிக்கலாம். ஸோ ஒன்ஸ் 7:35 ட்ரெயினை பிடிச்சிங்கன்னா சாயந்தரம் 4 மணிக்கு நீங்கள் வந்து சென்னை போயிட முடியும். ஸோ இது ஒரு ஆப்ஷன். ஆனால் அந்த ட்ரெயின் வந்து வாரத்தில் 2 நாள் தான் இருக்கும். அடுத்ததாக பொள்ளாச்சியிலேருந்து கோயம்புத்தூர் போகிறதுக்கு அடுத்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா காலையில் 8 மணிக்கு இருக்குது, 9:25க்கு கோயம்புத்தூர் வரும். ஸோ 9:25க்கு மேலே நீங்கள் கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு ஜெய்ப்பூர் எக்ஸ்பிரஸ் வாரத்தில் ஒரு நாள் இருக்குது, ஆனால் ஷார்ப்பாக அது 9:25க்கு போயிடும். அதை விட்டுட்டிங்கன்னா 12 மணிக்கு இருக்கக்கூடிய ட்ரெயின் இல்லை 12க்கு இருக்கக்கூடிய தன்பாத் டாடா நகர் இந்த ட்ரெயினை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் போகலாம். அதை விட்டுட்டிங்கன்னா மத்தியானம் 3:15 வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். உங்களுக்கு டைமிங் பிரச்சனை இல்லை, நீங்கள் பெட்டராக இருக்கும் அப்படின்னிங்கன்னா நீங்கள் தாராளமாக வெயிட் பண்ணலாம். அடுத்ததாக அதை விட்டிங்கன்னா மதுரையிலேருந்து கோயம்புத்தூர் போகக்கூடிய இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் காலையில் 10:23க்கு ஏற ட்ரெயின் வந்து 12:10க்கு உங்களுக்கு கோயம்புத்தூர் போகும். ஸோ இந்த ட்ரெயின் வந்து பெட்டர். எதுக்காகனா, நீங்கள் மத்தியானம் கோவை எக்ஸ்பிரஸ் 3:15க்கு இந்த ட்ரெயின் கிளம்பும் இல்லையா, இந்த ட்ரெயின் என்ன தான் 3:15க்கு கிளம்பினாலுமே ட்ரெயின் வந்து உங்களுக்கு வரத்துக்கு வந்து 2 மணிக்கெலாம் வந்துடும். ஸோ இடம் போட்டு உட்காரணும், நீங்கள் அன்ரிசர்வ்டில் வரீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் வெளியே போய் ஒரு சிம்பிளாக ஒரு லஞ்சை முடிச்சுட்டு நீங்கள் ட்ரெயினுக்கு வரத்துக்கு சரியாக இருக்கும். ஸோ நீங்கள் ரிட்டன் வரத்துக்கான ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. அடுத்ததாக பொள்ளாச்சியிலேருந்து கோயம்புத்தூர் வரதுக்கு அடுத்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8:55க்கு இருக்குது, ஏறுனா 10:50. ஸோ 10:50க்கு நீங்கள் வந்து கோயம்புத்தூர் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு 10:50க்கு மேலே என்ன ட்ரெயின் இருக்குது, சேரன் எக்ஸ்பிரஸ் கரெக்டாக 10:50க்கு இருக்குது, அதை பிடிச்சிங்கன்னா வந்துடலாம். அப்படி இல்லாட்டி அதை விட்டிங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து சென்னை சென்ட்ரல் வரக்கூடிய ஸ்பெஷல் ட்ரெயின் வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமைக்கு இருக்குது, அது வரலாம். இல்லை ட்ரிவாண்ட்ரம்லேருந்து சென்னை வரக்கூடிய அந்த ட்ரெயின் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இல்லை மங்களூர்லேருந்து சென்னை வர ட்ரெயின், இந்த ட்ரெயின் நீங்கள் போத்தனூர்லேயே இறங்கிட்டிங்கனாலும் இன்னும் பெட்டர். உங்களுக்கு காலையில் 8 மணிக்கெலாம் நீங்கள் வந்து சென்னை வந்துடலாம். ஸோ வந்து நீங்கள் சென்னையிலேருந்து பொள்ளாச்சி போயிட்டு இல்லை பொள்ளாச்சிலேருந்து சென்னை வரத்துக்கான இது ஒரு ரூட்டு. ஸோ இது வந்து ஒரு பெட்டர் ரூட், கொஞ்சம் குயிக்காகவும் வரத்துக்கான ரூட். சரி, இன்னொரு ஆல்டர்னேட் ரூட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுற்றி வர மாதிரி இருக்கும். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா திண்டுக்கல் போயிட்டு திண்டுக்கல்லேருந்து பொள்ளாச்சி போகிறது. அதாவது நம்ம ஆல்ரெடி பழனி ரூட் பார்த்தோம் இல்லையா, அதே தான். ஸோ இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திண்டுக்கல்லுக்கு 2:10க்கு இந்த ட்ரெயின் வந்து இது வந்து ரொம்ப மிட் டைமில் வருது. ஸோ இது வாரத்தில் 2 நாள். ஸோ 2:10க்கு நீங்கள் வந்து விடிய காத்தலெல்லாம் நீங்கள் பொள்ளாச்சி வரணும், 4:45க்கு வரணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் 2:10க்கு நீங்கள் திண்டுக்கல்ல ஏறணும். ஸோ 2:10க்கு திண்டுக்கல்ல ஏறணுங்கும் போது நீங்கள் தாம்பரம் டு நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ் அதில் ஏறிக்கலாம். அப்படி இல்லாட்டி தாம்பரம் டு நாகர்கோவில் வீக்லி எக்ஸ்பிரஸ் அதில் ஏறலாம். பட் இது வந்து ரொம்ப ரேரு நீங்கள் அந்த டைமிங்கில் வரத்துக்கு அப்படிங்கிறதுக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல்லேருந்து டேரெக்டாகவே பொள்ளாச்சி வர ட்ரெயின், அது நீங்கள் பெட்டர் அதில் ஏறிக்கலாம். அப்படி இல்லாட்டி மதுரையிலேருந்து கோயம்புத்தூர் போகிற ட்ரெயின், இந்த ட்ரெயின் வந்து காலையில் 8:20க்கு திண்டுக்கல்ல கிளம்புது. ஸோ 8:20க்கு திண்டுக்கல்ல கிளம்புதுங்கும் போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தாம்பரம் டு நாகர்கோவில் அந்தோதியா எக்ஸ்பிரஸில் ஏறிட்டிங்கன்னா காலையில் நீங்கள் வந்து ஒரு 10 மணிக்குங்கும் போதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு பொள்ளாச்சி வந்துடலாம். அடுத்தது அம்ரிதா எக்ஸ்பிரஸ், இந்த ட்ரெயின் வந்து சாயந்தரம் 5:05க்கு இந்த ட்ரெயின் வருது. ஸோ இந்த ட்ரெயின் 5:05க்குங்கும் போது நீங்கள் வந்து சென்னை எக்மோர்லேருந்து கொல்லம் வரைக்கும் வரக்கூடிய இந்த ட்ரெயினில் ஏறிட்டிங்கன்னா இந்த ட்ரெயினில்